லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 14ஆம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமை காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். 2 Corinthians chapter 5 verse 1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பூமியில் நம்ம வசிக்கிறதற்கு இல்லை நம்ம தங்குகிறதற்கு ஒரு வீடு நமக்கு இருக்கிறது. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் தங்குவதற்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு வசதியாக இருப்பதற்கு ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது சிலருக்கு வாடகை வீடாக இருக்கலாம், சிலருக்கு சொந்தமான வீடாக இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். இப்போ இந்த வீடு ஒரு நாள் அழிந்து போகிறதாய் காணப்படுகிறது. அது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ஆமேன். நமக்கு பூமியில் ஒரு வீடு இருக்குது, பரலோகத்தில் ஒரு வீடு இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்தியாவிலேருந்தோ இலங்கையிலேருந்தோ வந்திருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொல்கிறோம், அமெரிக்காவில் எனக்கு ஒரு வீடு இருக்குது, இந்தியா போனாலும் இல்லை இலங்கை போனாலும் எனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. பிரியமானவர்களே, பரலோகத்தில் உங்களுக்கு வீடு இருக்குதா? இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இல்லை இலங்கையில் ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் தங்குறதுக்கு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டுறோமே, பரலோகத்தில் நித்திய காலமாய் நம்ம வாசம் பண்ண போகிறோமே, அங்கே நீங்கள் வீட்டை கட்டி வைத்திருக்கிறீங்களா? அந்த சிந்தை நமக்கு வந்திருக்கிறதா? நிறைய பிளான்ஸ் பண்ணுறோம்ல, நிறைய காரியத்தை திட்டமிடுகிறோம். பிள்ளைங்களுடைய காரியத்தை திட்டமிடுகிறோம், நம்ம ரிட்டையர்மெண்ட்டை குறித்து எப்படி நம்ம எல்லாம் பண்ணணும்னு திட்டமிடுகிறோம். பணத்தை திட்டமிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை வாங்குறது, இப்படியெல்லாம் நம்ம எவ்வளோ திட்டங்களை நம்ம செய்கிறோமே. நித்தியத்தை குறித்து நமக்கு ஒரு திட்டம் உண்டா? இட்டர்னிட்டி, நித்திய வாழ்க்கையை குறித்து, இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையை குறித்து என்றைக்காவது நம்ம யோசித்தது உண்டா? பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளுக்கு பரலோகத்தில் ஒரு வீடு இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு அவர் இதை சொல்லுகிறார். இன்னைக்கு விசுவாசிகளாக இருக்கிற நம்ம, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? நம்முடைய நாமங்கள், நம்முடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா? ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாமல் காணப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் நித்திய ராஜ்யமாகிய பரலோகத்தில் போக முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறதே. மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவம் உங்களுக்கு உண்டா? ஆவினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் நம்ம பிறந்திருக்கிறோமா? மனுஷங்களுக்கு முன்னால் தேவனை அறிக்கை பண்ணுகிறோமா? கர்த்தர் சொன்ன பாதையில் வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோமா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் தரித்திருக்கிறோமா? நீதியின் சால்வை நமக்கு உண்டா? நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? பிரியமானவர்களே, இந்த பூமியினுடைய இந்த வாழ்க்கை நித்தியமானது அல்ல, அது நிரந்தரமானது அல்ல. இது ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது. ஆமென். இந்த பூமிக்குரிய இந்த அழிவுள்ள இந்த காரியங்களினால நித்தியத்துக்கு நம்ம என்ன சம்பாதித்திருக்கிறோம்? இன்றைக்கி பணம், நம்ம டாலர்ஸாக இருக்கலாம், ருப்பீஸாக இருக்கலாம், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு கரன்சி. அந்த பணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது லிட்ரலி ஒரு பேப்பர், அவ்வளோதான். அதில் பிரிண்ட் பண்ணப்பட்ட சீலு, அதோடைய வேல்யூவை வச்சு அதுக்கு ஒரு வேல்யூ வருது இல்லையா? அது ஒரு சீல், அது ஒரு பேப்பர். இன்றைக்கி பரலோகத்துக்கு இந்த பணத்தை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? இன்றைக்கி இந்தியா அக்கௌண்ட்டுக்கு, இலங்கை அக்கௌண்ட்டுக்கு, வேறு எங்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்கோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பரலோகத்தில் இந்த பணத்தை என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? முடியாது இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னார்? பூமியில் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறீங்க, இந்த பூமியில் திருடர்கள் என்ன செய்கிறாங்க? நம்ம சேர்த்து வச்ச பொக்கிஷத்தை திருடிட்டு போயிடுறான். அப்புறம் நம்மளுக்கு அது கஷ்டமாக காணப்படுகிறது. ஆனால் பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுருக்கிறீங்களா? அங்கே திருடர் இல்லையே. உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்களுடைய இருதயமும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த வசனத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். பரலோகத்தில் எவ்வளோ பொக்கிஷம் சேர்த்துருக்குறோம். இன்றைக்கி நிறையா
ஜுவல்ஸ் சேர்த்து வச்சுருக்கிறோம், பிள்ளைங்களுக்கு வீடு சேர்த்து வச்சுருக்கிறோம், அந்த எவ்வளோ காரியங்களை நம்ம சேர்த்து வச்சுக்கிறோமே. பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்குதா? பரலோகத்துக்கு இந்த பணத்தை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சதுன்னா எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் பூமியில் உள்ள எதையுமே பரலோகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதான் ஆண்டவர் சொன்னார், அநீதியான உலக பொருட்களால் பூமியிலே உங்களுக்கு சிநேகிதர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள், ஆதாயம் பண்ணுங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். நம்முடைய நற்கிரியைகள் பரலோகத்துக்கு போகிறது. நம்ம இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிற காரியங்கள் பரலோகத்துக்கு பொக்கிஷமாய் போகிறது. ஊழியங்களுக்கு, தேவ ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்கள் பரலோகத்துக்கு போகிறது. அப்போ என் டைமை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்? இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் நீ 100ல் நீ மேத்தில் 100 வாங்கினியா அப்படின்னு கேட்க போகிறாரா? இல்லையா? நம்ம என்ன கார் வச்சுருந்தோம், நம்ம என்ன வீட்டில் வாசம் பண்ணோம், எந்த ஸ்ட்ரீட்டில் நீ இருந்த, இது ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட், எல்லாரும் பெரிய பாப்புலர் பீப்புள் தங்குகிற அந்த இடத்துலையா வீடு வச்சுருந்த, அதை வச்சு ஆண்டவர் நம்மளை ஜட்ஜ் பண்ண போகிறாங்களா? இல்லையே. கர்த்தர் எதை வைத்து நம்மளை நியாயம் தீர்க்க போகிறார்? ஆண்டவருக்குள்ளே வாழ்கிறோமா? கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? மற்றவங்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை அனுபவம் நமக்கு இருக்குதா? நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம், நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், நமக்கு கொடுக்கப்பட்ட நம்ம நம்பி ஆண்டவர் கொடுத்த ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் தேவ ராஜ்யத்துக்காக நாம் செலவு பண்ணுகிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பிரியமானவர்களே? பரலோகத்தில் உங்களுக்கு கூடாரம் இருக்குதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் உங்களுக்காக பரலோகத்தில் ஒரு மேன்ஷன், ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய மேன்ஷனை ரெடி பண்ணுறாங்க. வாசஸ்தலம்னு தமிழில் இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் மேன்ஷன்னா ஒரு பெரிய பங்களா இல்லை, அதை தான் நம்ம மேன்ஷன்னு சொல்லுவோம். ஜீசஸ் நமக்காக ஒரு பெரிய ஒரு மேன்ஷனை பரலோகத்தில் ரெடி பண்ணுறாங்க. நான் அதை முடிச்சுட்டு அதை திரும்பி நான் உங்களோ என்னோடு இருக்கும்படி கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. அப்போது மரணம் என்பது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். ஒரு சிலர் சீக்கிரம், ஒரு சிலர் லேட், அவ்வளோதான். நமக்குன்னு ஒரு டைம், அந்த டைமில் இந்த பூமியை விட்டு நம்ம கடந்து போகிறோம். அது எவ்வளோ பெரிய ரிச் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஐயோ நான் இன்னும் ஒரு 5 years எக்ஸ்ட்ரா இருந்துட்டு வரேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பிரைப் பண்ண முடியுமா? எவ்வளோ இடத்துல லஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட லஞ்சத்தை கொடுத்து இன்னொரு 10 வருஷம் நான் வாழ்ந்துட்டு தான் வருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம உயிரை நம்மளால் கையில் பிடிக்க முடியுமா? முடியாது. அது ஒரு நாள் நம்மளை விட்டு போகுது இல்லை. ஆனால் அந்த பூமிக்குரிய இந்த கூடாரம், அந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் அழிந்து போகிறதாய் காணப்படுகிறது. நம்மளுக்கு இருக்கிற பேர், புகழ், ஐஸ்வர்யம், சொத்து, சம்பாத்தியங்கள், நகை, நட்டுகள், இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற எதுவுமே அழிந்து போவது இல்லை. அதைத்தான் தேவன் சொல்லுகிறார், தேவனாலே கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு. இந்த பூமியில் எனக்கு ஒரு வீடு கூட இல்லையே அப்படின்னு கவலைப்படுறீங்களா? பரலோகத்தில் உங்களுக்கு வீடு இருக்குதா? அது போதும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. கைவேலை இல்லாத வீடு, அது தேவனால் கட்டப்பட்ட ஒரு வீடு, அது நித்தியமான ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு நான் என்னென்னலாம் சேர்த்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு உலக பிரகாரமான ஒரு வீடுனா அதுக்கு இதை பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த ஃபர்னிச்சர், அந்த இது, அப்படி இப்படிலாம் நம்ம டெக்கரேட் பண்ணுறோம். ஃபால் சீசன் வந்தால் ஒரு டெக்கரேஷன், வின்டர் வந்தால் டெக்கரேஷன், இப்படிலாம் நம்ம பண்ணி நம்ம வீட்டை அழகுபடுத்துகிறோமே. பரலோக வீட்டை அழகுபடுத்த நம்ம என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. நம்முடைய காரியங்களில் அது குறித்த ஒரு சிந்தை, பரலோகத்தை குறித்த ஒரு சிந்தை நமக்கு இருக்கிறதா? இன்றைக்கி நம்மளை சற்று நாம் தியானித்து பார்க்கலாம். இந்த நாள் முழுவதும் ஒரு சின்ன தியானமாக இந்த தியானத்தை நீங்கள் எடுத்து, ஆண்டவரே பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை குறித்து எனக்கு ஒரு சிந்தை வரணும் ஆண்டவரே என்று சொல்லி, நம்ம தேவனுக்கு அடுத்த காரியங்கள், ஆண்டவருக்கு நம்ம கண்களுக்கு மறைவானது பரலோகம், அந்த பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை குறித்த ஒரு சிந்தை வரும் பொழுது அது நமக்கு பாக்கியமாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அபிஷேகம், அழைப்பு, இதெல்லாம் மாறாதவைகளாக இருக்கிறது. நம்முடைய நேரத்தை கர்த்தருக்காக செலவிட, தேவ ராஜ்யத்துக்காக நம்ம பயனுள்ள பாத்திரங்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஜெபிக்கலாமா?